பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தை 13. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விட மாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே, இந்த இளவேநீர் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் அமர்ந்து அவர் தரக்கூடிய வார்த்தைகளை தியானித்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை வலுப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார். துன்ப வேளையில் மனம் துவண்டு போனீர்களா? என் மகனே மகளே, உனக்கு துன்பம் வரக்கூடிய நேரத்திலே நீ நொறுங்குண்டு போய் இருக்கின்றாயா? உனக்கு சோதனைகளும் துன்பங்களும் சூழ்ந்து வரக்கூடிய வேளையிலே நீ எப்படி அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று வழி தெரியாமல் இருக்கின்றாயா? அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளும் கண்ணீரும் பெருகக்கூடிய வேளையிலே நீர் குற்றுண்டு, நீர் குறையுண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வழி தெரியாமல் இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்கின்றார். ஏனென்றால் அவரிடம் எல்லா வல்லமையும் இருக்கின்றது, எல்லா பலமும் இருக்கின்றது, எல்லாவித ஆசீர்வாதமும் இருக்கின்றது. அவர் உங்களுக்காக துன்பப்பட்டார். அவர் உங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டார். அவர் உங்களுக்காக சிலுவை மரணத்தை தாமே ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களுக்காக அந்த ஆணி கடாவப்பட்ட சிலுவையிலே தொங்கினார். அவர் உங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். எனவே துன்பங்களும் சோதனைகளும் பலவீனங்களும் வரக்கூடிய நேரத்திலே அந்த கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து செயலாற்றுவார், அவர் எனக்கு பக்கபலனாய் இருப்பார் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஓடி வந்து அவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய கண்ணீரையும் துன்பங்களையும் எடுத்து மாற்றக்கூடிய மெய்யான தெய்வமாய் நற்கருணையில் இருக்கின்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த எந்த மக்களையும் அவர் ஆசீர்வதிக்காமல் விடவில்லை. அவரை நோக்கி வந்த மக்கள் மீது மனம் இறங்கி அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்தார். சில நேரங்களில் மக்களுடைய மனதை அறிந்து நான் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போவேன் என்று இருந்தவர்களிடம் கூட தானாக போய் அற்புதங்களை செய்தார். எனவே இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அவருடைய சமூகத்திற்கு கடந்து வந்து அவரோடு பேசக்கூடிய நேரத்திலே அவர் உங்களை திடப்படுத்துவார். துன்ப வேளையில் மனம் துவண்டு போகாமல் இருக்கும்படியாக அவர் உங்களை பலப்படுத்துவார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கக்கூடிய வல்லமையும் பலனும். அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனை அன்றி வேறு அல்ல. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே பல வகையான போராட்டங்கள், பல வகையான சோதனைகள், பல வகையான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். ஆனால் அதில் இருந்து நாம் வெளியே வர வேண்டுமே என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் கையாள வேண்டுமே என்றால் அதற்கு ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானுடைய அந்த செயல்பாடு நமக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு இருக்கக்கூடிய வேளையிலே எங்கு எப்படி பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பார். பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வழிமுறைகளை அமைத்து கொடுப்பார். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும்
சில மாறுபாடுகளினால் வரும், சில மாற்றங்களினால் வரும். அதை அவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் சில சோதனைகள் வரக்கூடிய வேளையிலே என்னுடைய வளர்ச்சிக்காக ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதித்து இருக்கின்றார். ஆண்டவரிடமிருந்து சோதனை வருவது இல்லை, ஆண்டவர் அனுமதித்து இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, யோபுனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். யோபு முதலாவது புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவது அதிகாரத்தை, அதில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. சோதிக்கக்கூடிய சாத்தான் ஆண்டவர் சமூகத்திற்கு போய் ஆண்டவரிடம் போய் உத்தரவு கேட்டுவிட்டு வந்து யோபுவை சோதிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அங்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கின்றார். அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அந்த பாலை நிலத்திற்கு போய் ஜெபிக்கின்றார். தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிப்பதற்கு எதற்காக அங்கு போகின்றார் என்பதை தந்தை கடவுளாக அழகாக சொல்லுகின்றார். அவர் ஜெபித்து முடித்த பிறகு அவரை சோதிப்பதற்காக சாத்தான் வருகின்றான். ஏனென்றால் மனிதர்களும் அதே போல் சோதனைக்கு உள்ளாவார்கள் என்று தந்தை கடவுளுடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, வரக்கூடிய சோதனை எப்படி கையாள வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுள் ஒரு வாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கின்றார். அதை ஒரு பரீட்சை என்று சொல்லலாம். அதிலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தந்தை கடவுளுடைய வார்த்தையினால் அந்த சாத்தானை வெற்றி கொள்கின்றார். பாருங்கள், இப்படிப்பட்ட வழிமுறைகளை ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரக்கூடிய வேளையிலே நமக்குள் இருக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் அந்த துன்பங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த வழிமுறைகளையும் ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் அழகாக மீண்டுமாய் சொல்லுகின்றார். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்க விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் சில பேர் பலவீனமோடு இருப்பார்கள், சில பேர்கள் பலவானாய் இருப்பார்கள். ஆண்டவரிடம் இருந்து சோதனை வருவதில்லை. ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய நேரத்திலே அங்கு என்ன நடக்கும் தெரியுமா? அதை தாங்கக்கூடிய பலத்தை கொடுப்பார். ஆனால் சில மக்கள் என்ன செய்து விடுகிறார்கள்? சோதனைகளும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வரும் பொழுது ஆண்டவரை தேடி வராதபடி நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். அநேக இறைவாக்கினுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்தது. அவர்கள் நான் எதற்காக பிறந்தேன், நான் என் தாயின் கருவறையிலே இறந்து இருக்க கூடாதா என்று சொல்லி தந்தை கடவுளை நோக்கி சொன்ன அநேக மக்கள் உண்டு, இறைவாக்கினர்கள் உண்டு. ஆனால் யாரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய துன்பங்களை சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட துன்பங்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வேளையிலே நம்ம துன்பங்கள் ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் அருமையாக சொல்லுகின்றார். உங்களுடைய வலிமை உங்களுக்கு வலிமையை கொடுப்பார். அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய பலத்தையும் வலிமையும் உங்களுக்கு தருவார். வழிமுறைகளை அமைத்துக் கொடுப்பார். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 33வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஏனும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லோருக்கும் துன்பம் உண்டு என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எனினும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? துணிவோடு இருக்க வேண்டும். துன்பம் வரக்கூடிய வேளையிலே அதை சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அந்த துன்பத்திற்கு எதிராக போரிடக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். ஏனென்றால் சிலுவையின் மூலம் அவர் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டார். அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் படுக்கை அறைக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அந்த நாளில் நீங்கள் செய்த தீமையான செயல்களையும் நன்மையான செயல்களையும் ஒப்பிட்டு பார்த்து, நீங்கள் தீமையான செயல்கள் செய்திருந்தால், பாவம் செய்திருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நன்மைகள் செய்திருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு நீங்கள் படுக்கைக்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே அடுத்த நாள், அந்த புதிய நாள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாய் இருக்கும். எனவே நீங்கள் பாவம்
பாவம் செய்யாதபடி வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். அதை விட்டுவிட்டு இரவு முழுவதும் குடித்து விட்டு களி ஆட்டங்களில் ஈடுபட்டு விட்டு தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டு நீங்கள் படுக்கைக்கு சென்று அடுத்த நாள் காலையிலே எந்திக்கக்கூடிய வேளையிலே நீங்கள் பலவீன உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடம் பலன் இருக்காது. நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள். சாத்தான் மீண்டும் மீண்டும் உங்களை சோதித்து உங்களை அழித்து விட வேண்டும் என்று அவர் திட்டம் தீட்டுவான். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். திருப்பாடல்கள் 129 அதிகாரம் 2 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள், எனினும் அவர்கள் என் மீது வெற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். அந்த இளமை பருவத்திலே அவர் கடவுளுடைய பணியை செய்கின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு எதிராக அநேக பேர் வருகிறார்கள். அந்த யூத குலம் முழுவதும் அவருக்கு எதிராக இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய குருக்கள் அவருக்கு எதிராக இருக்கிறார்கள், அரசர்கள் எதிராக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் அவர் மீது வெற்றி கொள்ளவில்லை. அழகாக சொல்லுகின்ற அந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக, என் தந்தை உனக்கு அதிகாரம் கொடுத்தால் மட்டுமே உனக்கு என் மீது அதிகாரம் உண்டு என்று சொல்லி, அன்பார்ந்தவர்களே, எது வந்தாலுமே அது தந்தை கடவுளிடம் இருந்து வருகின்றது. நாம் எதை செய்தாலுமே அதை கொண்டு தந்தை கடவுளை இயேசுவின் வழியாக நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எனவே இளமை பருவத்தில் இருந்தே உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றதாம், உங்களுக்கு துன்பம் இருக்கின்றதாம், சில பேர் உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருந்து உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்களாம். அவர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து வந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதற்கு முன்பாக உங்களுக்கு நல்ல மனமாற்றம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே, துன்ப வேளையில் மனம் துவண்டு போகாமல் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நமக்குள் யார் இருக்கின்றார்? மூவர் கடவுள் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவி மூவரும் ஒரே கடவுளாய் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கின்றார்கள். எனவே நாம் சாத்தானை எளிதாக எதிர்த்து நிற்க வேண்டும். பாம்பை கண்டு ஓடுவதை போல் பாவத்தை கண்டு ஓட வேண்டும். ஆனால் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களும் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அறியாமல் எதையும் செய்வதில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் இன்னும் சிறிது நாட்களிலே இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய 40 நாட்கள், அந்த உபவாச நாட்களை நாம் கடந்து வர போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், ஆண்டவருடைய வாழ்க்கை முறையை நாம் தியானிப்போம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ரோமியர் 2 அதிகாரம் 11 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. கடவுள் ஒரு நாளும் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய தெய்வமாய் இந்த உலகத்தில் இல்லை. அவர் எல்லோருக்கும் அவர் நல்ல ஒரு தந்தையாய் இருக்கின்றார். அவர் ஆள் பார்த்து செயல்பட்டால் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது. அன்பார்ந்தவர்களே, எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மதத்தையும் ஆரம்பிக்கவில்லை. இந்த உலகத்தில் எல்லோரும் நன்றாக இருந்து எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தந்தை கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எல்லாவற்றையும் பிரித்து, ஜாதியின் அடிப்படையில் பிரித்து, நாம் பாருங்கள் ரிலிஜன் என்கின்ற அடிப்படையில் பிரித்து வைத்திருக்கின்றோம். இருந்து திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய தீர்ப்பு நாளில் ஒரு மனிதரும் தப்பிக்க முடியாது. யாரெல்லாம் திருச்சபைக்கு எதிராக செயலாற்றுகிறார்களோ அவர்கள் தப்பிக்க முடியாது. அது ஆயராய் இருக்கலாம், குருக்களாய் இருக்கலாம், அருட்சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம், உங்களைப் போல திருமணமான சாதாரண மக்களாய் இருக்கலாம்.
ஆண்டவர் ஒருவரையும் விட மாட்டார். எனவே அறுவடை காலம் அருகில் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதரை நோக்கி திரும்புவோம். துன்ப வேளையில் துவண்டு போய்விடாதபடி அவரிடம் கேட்போம் இந்த நாளில். எனவேதான் அப்பொழுதுதான் அவர் நமக்கு வல்லமை மிக்க ஒரு போர் வீரனை போல் கூட இருப்பார். இந்த நேரத்திலும் நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஒரே குடும்பமாய் இணைந்து நம்முடைய துன்பங்களில் இருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லி நற்கருணை நாதரிடம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசுவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொரு புது நாளிலுமே எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாய் இருந்து உமது தோளில் வைத்து எங்களை சுமந்து கொண்டு இருப்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலும் நீர் எங்களுக்கு அருமையான வார்த்தைகளை கொடுத்து இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படுகிற சோதனை அன்றி வேறு அல்ல. எனவே கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேலாக உங்களை சோதிக்க மாட்டார் என்று சொல்லி உமது வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தி இருப்பதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் கடும் பிரச்சனைகளில் இருக்கிறார்கள், துன்பங்களில் சூழ்ந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், மனம் துவண்டு போய் இருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பீராக. திருமண வாழ்க்கையிலே தோல்வி, பரீட்சையிலே தோல்வி, வேலை வாய்ப்புகளிலே தோல்வி, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு இல்லாமல் அதில் ஒரு தோல்வி, இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் வாழ அவர்களால் முடியவில்லை சுவாமி. அதன் மூலம் துன்பம் அடைந்து குறுகி போய் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரை தொடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. திருப்பாடல்கள் 129 சொன்னதுபடி, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள், எனினும் அவர்கள் என் மீது வெற்றி கொள்ளவில்லை என்று சங்கீத ஆசிரியர் பாடியது போல் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்று இருக்கின்றோம். சோதனையில் விழுந்து இருக்கின்றோம். எங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள், எங்களை கொலை செய்ய கூட திட்டம் செய்திருக்கிறார்கள், எங்களை அழித்து விட வேண்டும் என்று எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் எதிராக வந்து இருக்கிறார்கள். ஆனாலும் தகப்பனே, அவர்களால் எங்கள் மீது வெற்றி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சாத்தானுடைய கரங்களில் இருந்து வந்தன என்பதை நாங்கள் அறிகின்றோம். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் எதையும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நீ வாழ்பார்த்து செயல்படக்கூடிய தெய்வம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் ஜீவன்களையும் நீர் அன்பு செய்கின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தாரும். எங்களுடைய துன்பங்கள் முழுவதும் எடுத்து போடும் என்று கேட்கவில்லை அன்பார்ந்த இயேசு சுவாமி. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனப்பக்குவத்தையும் பலத்தையும் தாரும் தகப்பனே. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை என்றால் நீர் யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி உம்மை விட்டு நாங்கள் பிரிந்து போய்விடுவோம். எனவே இந்த நேரத்திலும் தகப்பனே, நீர் எங்களோடு கடந்து வாரும். ஆண்டவரே, நாங்கள் துவண்டு போய்விடாதபடி, நாங்கள் வல்லமை இழந்து போய்விடாதபடி, பலவீனவனாய் மாறிவிடாதபடி, பலத்தோடு இருந்து உண்மையோடு பரிசுத்த வாழ்க்கையும் வாழ்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான உறவை கொடுப்பீராக. அந்த அன்பான வாழ்க்கையை நீர் திருத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு முன்பாக வந்து வார்த்தை பாடை கொடுத்து குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவை நீர் அறிந்திருக்கின்றீர். அவர்கள் உம்மை பார்த்து சொல்வார்களாக, உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் இந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் என்று சொல்லி அவருடைய மனப்பக்குவம் மாறும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. ரபா ரிலபா சிலபா துராலா halaba sharaba durama. Thank you Jesus. Hallelujah. ஆண்டவரே, உடைந்து போன உள்ளத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தியும், மனம் துவண்டு போனவர்களை சந்தியும், அவர்களை கைவிட்டு விடாதபடி நீர் அவர்களை பாதுகாத்து வல்லமையாய் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு இந்த நேரத்தில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கனி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக.
நீங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ளவிடாதையும் தீமையில் எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இருக்கின்றார். ஏனென்றால் நாம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து இருக்கின்றோம். எனவே துன்ப வேளையில் மனம் துவண்டு போகாமல் இருக்கக்கூடிய பலத்தை தரக்கூடிய நற்கருணை நாதரிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி மனம் துவண்டு போன நேரத்தில் உங்களுக்கு துணையாய் இருந்து ஆறுதலாய் வழிநடத்துவாராக. ஆமென்.